ரெண்டாவது அந்த கோலியை உடைக்கவும் செய்வானுங்க. ஓ, அது நீ அடிச்சுட்டு போயிட்டேன்னா கோலி உடைக்கவும் செய்வாங்க. நான் போயிட்டு வாடா விளாடலாம். அப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது. கேட்டா வந்துட்டு உடனே விளாடலாம் வாங்க, அவ்வளவுதான், விளாடலாம் அப்படின்னு போயிடுவானுங்க. வாடா விளாடலாம் அப்படின்னு உடனே செட்டு சேர்ந்துரும். பாத்தீங்கன்னா நமக்கு இடம் வசதி கம்மியாயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரீட் வந்தோடனே வீடு வந்தோடனே கில்லி விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடிச்சோன்னா எங்க போய் எந்த கண்ணாடி உடையும் தெரியாது. குருமாதான் இனிமேலே, குருமாதான். குருவி என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? வணக்கம் மாமே, சென்னையில இருந்து. இனி சிக்கன் தான். கண்ணா மூச்சி ரே கண்டு புளியாரு. காத்தடி ஃபுல்லா தூக்கி பறந்த மேல வச்சிருப்பேன். நீ சொன்ன அந்த லொட்டாயெல்லாம் ஃப்ரெண்டு எல்லாம் கெஞ்சி குத்தாடி வாங்குவேன். லொட்டாயிலாம் வச்சு இல்லடா, நான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்டா, என்கிட்ட சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஆமா, இவரு பேங்க் வச்சு நடத்துறாரு, இவர்கிட்ட கொடுத்தா அவள பத்திரமா பாதுகாத்து போயிரு. எல்லாத்தையும் எல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுப்பேன். அது ஒரு ஆசை. அப்பெல்லாம் எல்லா பொருளும் நம்ம கிட்ட இருக்குது, நான் வச்சுக்கிறேன். அந்த வயசுல நீ இந்த ஸ்டோரேஜ் வார் மாதிரி பண்ணிருக்க. அது போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், சரி கடுப்பாகுதுடா அப்படின்னா டக்குன்னு என்ன பண்றோன்னு. அப்பெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் கொஞ்சம் அந்த ஈகோ கிளாஸ் தானே இருக்கும். போறாம சும்மா விடக்கூடாது, ஓட விடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னா என்ன பண்றானுங்க, வா நீட் அடி விளையாடலான்னு. நீட் அடினா அந்த டூமா கோலி வச்சுட்டு நீட் அடி அச்சினே போறது. நீட் அடி வார்ச்சினே போனோம். லாஸ்டா எங்க விடுறா, எங்க விட்டுட்டியோ அதுல இருந்து அந்த குழி வரைக்கும் நோண்டினே வரணும். ரெண்டாவது அந்த கோலியை உடைக்கவும் செய்வானுங்க. ஓ, அது நீ அடிச்சுட்டு போயிட்டேன்னா கோலி உடைக்கவும் செய்வாங்க. நான் அதை மாத்தி சொல்றேனால அதே கரெக்டா ஆர்டர்லாம் சொல்றேன்னா எனக்கு தெரியல. அப்ப விளாண்டதா அந்த கோலி வேற வச்சிருவாங்க. அதுல வேற ராசியான கோலி எல்லாம் எடுத்துன்னு வருவானுங்க. ஆனா இப்பயும் விளாடுறாங்களான்னு தெரியல. ஆனா இருக்கும் வியாபாரத்துல காத்தாடி கோலி பம்பரம் விளையாடிதான். பம்பரம்லாம் நான் இப்பயுமே எங்க வீட்டாண்ட விளையாடுறாங்க. என்னன்னா பிளாஸ்டிக்ல வருது. ஓ, நம்ம எல்லாம் மரத்துலதான் விளையாடி இருக்கோம். ஆமா, அது சூப்பரா இருக்கும். பிளாஸ்டிக்ல இப்ப வருது. பம்பரத்தை உள்ள வச்சுட்டு சர்க்கிள போட்டு கரெக்டா அச்சு எடுக்கிறானுங்க. ஐயோ, அதெல்லாம் வெறித்தனமா குத்துவானாலாம். அதுலயும் உடைப்பாங்க. அதுதான் வெறித்தனமா குத்துவானமா. அந்த ரவுண்டு கட்டி வைக்கிறதெல்லாம் அதுவுமே ஒரு கணக்கு தான். ஃபர்ஸ்ட் நீ வச்சிரு, நான் வச்சிருக்கிறது ஒரு சம்திங் கணக்கு தான். அது டாஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவனா குத்தி எடுக்கணும் வெளில. அது எடுக்கலன்னா நீ வச்சிடணும். கரெக்ட், அந்த கணக்கு. கரெக்ட். குத்தி எடுக்கலன்னா நீ உன் பம்பரத்தை வைக்கணும். அதெல்லாம் ராசியா என்ன பண்ணுவானுங்க, சாணா பொடி போனாங்க. ஆணி என்ன பண்ணுவோம்னா முருங்கை மரத்துல போயிட்டு குத்தினே இருப்போம். ஓ, ஏன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகி ஒரு மாதிரி ஷார்ப் ஆயிடும். அது குத்தி தேய்ச்சினே இருக்குது. குத்துறது தேய்க்கிறது, தேய்ச்சி சாஃப்டா வச்சிருப்போம். அந்த மாதிரி இறங்கும். சில பேர்லாம் அச்சு உடைக்க செஞ்சுக்கிறானுங்க. ஒரே அடி வச்சு இறக்குறாங்கன்னு வச்சுக்கோ, இறக்கிட்டமானு புழக்கம். அப்படியே போயிட்டு வாடா விளாடலாம். அப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது. கேட்டா உடனே விளாடலாம் வாங்க, அவ்வளவுதான், விளாடலாம் அப்படின்னு போயிடுவானுங்க. வாடா விளாடலாம் அப்படின்னு உடனே செட்டு சேர்ந்துரும். உடனே சேர்த்து அப்புறம் அவனுக்குள்ளே ஃப்ரெண்ட் ஆகிருது. ஆமா, அது ஒரு கேங் ஆயிடும். அது ஒரு சவஜாலி. அதெல்லாம் அதை விட்டா இந்த சோடா முடி விளாண்டுக்கிறியா? சோடா முடி விளாண்டு சோடா முடியல விளாண்டுட்டு ஒயின் ஷாப்புக்கு எல்லாம் போய்க்கிறேன் நானு. ஒயின் ஷாப்புக்கு அப்பவே இப்ப ஒரு 7வது 8வது சொல்றேன் நானு. அப்பயே ஒயின் ஷாப் எல்லாம் போவேன். போனா ஒரு அண்ணகரு, ஏய் இங்க என்ன பண்ற, கிளம்புன்னு. சோடா முடி வேணும்னா சோடா முடியா ஏண்டா சோடா முடிக்கு எதுக்குற ஒயின் ஷாப் வேறேன்னு. ஒயின் ஷாப்லயே மூடி இதுல அந்த பாட்டில் மூடி மட்டும் கொண்டானா, அதெல்லாம் சாப்பிட வரல. நான் சோடா முடி தானே கேறேன், குத்துவிட அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு சோடா முடி எத்தனை வேணும்னாரு. ஒரு 10 கொண்டா. என்ன 5000 இருக்குதா? 5000. அவர் பாக்குற பார்வை அதுதான். மூஞ்சி பாரு, நல்லா 5000 கேட்டுக்கிறாங்க. 3 எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்ட்டு சோடா மிஷ் அப்பி ஆக்கி வச்சு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. அதை விட்டா அதுக்கப்புறம் அந்த சிகரெட் அட்டையை என்ன பண்ணுவோம், அந்த மேல இருக்கிற பார்ட் மட்டும் கைட்டு அந்த சைடு இப்படி போட்டுருவோம். அதை கீழே வச்சு அதை ரவுண்டு போட்டு அதுல வச்சு விளையாடணும். அதுவும் அதே மாதிரி டெயில்ஸ் கல் இருக்கு. ஆமா, டெயில்ஸ் கல்லு. அந்த டெயில்ஸ் கல் என்ன பண்ணுவோம்னா, டெயில்ஸ் கல்லையும் நீட் அடிமே சும்மா விளாடணும். அது பேர் என்ன கேம்? சும்மா நீட் அடி. நீட் அடி கல்ல போட்டு அச்சினே போனோம். அச்சினே போய் திருப்பி நோண்டு விடுறது. இதே சேம் பேட்டர்ன் தான். அந்த கோலி பேட்டர்ன்ல இது டைல்ஸ் வச்சு. பாத்தீங்கன்னா நமக்கு இடம் வசதி கம்மியாயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரீட் வந்தோடனே வீடு வந்தோடனே கில்லி விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடிச்சோன்னா எங்க போய் எந்த கண்ணாடி உடையும் தெரியாது. கிரவுண்டுனா பிரச்சனை இல்லை. கில்லி கிரவுண்டு அதை விட்டா
கிராமத்து சைடுல நிறைய கிராமத்து சைடுல நான் அது போகும்போது பாத்துருக்கேன். செம்மையா இருக்கும் அங்க. அங்க ஃபுல்லா அவங்க அதான் ஃபேமஸா விளையாண்டு அதை நான் பாத்துருக்கேன். Right. மத்தபடி அவுட்டோர் கேம்ஸ்னா இவ்வளவுதான் எனக்கு இவ்வளவுதான். தெரிஞ்சு. நம்ம விளையாடுனது இவ்வளவுதான். வேற ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன எப்பயும் போல சொல்றதுதான், சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட அந்த மலரும் நினைவுகளை வந்து அகைன் மலர வைக்கிறோம் நாங்க. ஸோ தெரிஞ்சவங்க நிறைய நான் நடுவுலாம் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. ஓகே இதுதான் அந்த நூல் பேர், இதுதான் அந்த நூலு கரெக்ட் அதெல்லாம். அப்படின்ட்டு அது சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். கரெக்ட். கரெக்ட் கண்டுபிடிச்சோன்னு இன்னும் சந்தோஷம், குஷி. ஆமா, இவர் கண்டுபிடிச்சதை பாராட்டி இப்ப நேஷனல் அவார்டு தர போறாங்க. இவன் மாதிரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தமே, அவ்வளவு நேரம் எதுவும் சொல்ல, இப்ப சொல்றான் பாரு அவன் என்னமோ சைலண்டா கேட்டுருந்தான், கதை கேட்டு தூங்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். சரக்கு நான் பீர் பாட்டில் நம்ம அப்பயே போதை ஆயிட்டுக்கிறாரு மூடியிலேயே. இப்பதான் வந்து பேசுறாரு என்னான்ட்டு வாயத்தை வந்துக்கிறாரு. ஆமா, இவ்வளவு நேரம் வந்து போதையில இருந்துக்கிறாரு ஆளு.